பிரதேச சபையில் தலைவராக தெரிவு செய்யப்பட இருக்கின்ற ஆசிக் அவர்களை விழித்து எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த இடத்துல நிறைய மீட்டிங்கள் நடைபெற்று இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். கடந்த காலத்தில் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த தேர்தலில் இதே இடத்துல எங்களோட ஊர் வென்றிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர் எம்பி அவர்களை வெல்ல வைக்கிறதுக்கு முழு ஊரை சேர்ந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய பணங்கள் தன்னுடைய வளங்கள் எல்லாத்தையும் சேர்த்து செலவழிச்சு இரவு பகல் பாராது வெற்றி பெற செய்த இதே மக்கள் தான் இன்றைக்கு அதே மாதிரி இந்த இடத்துல கூடிக்கிறீங்க. பார்க்கும்போது சந்தோஷமாயிக்குது. இன்ஷா அல்லாஹ் அதே போல நடைபெற இருக்கின்ற எங்களுடைய மைத்துனர் சாதிக் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். பெரிய ஒரு சந்தோஷம். நான் அந்த சப்ஜெக்டை தான் சொல்லி இருக்கிறேன். அதுக்குரிய ஆட்கள் மேடையில் ஏறும்போது இன்னும் சந்தோஷமாயிருக்கிறேன். அவ்வாறான அதே மக்கள் தான் இந்த மேடையிலையும் இன்றைக்கு கூடியிருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். அவ்வாறு கஷ்டப்பட்டு வாக்களித்து நாடு பூராகவும் இருக்கின்ற முஸ்லிம்கள் 159 ஆசனங்களை பெற்றுக் கொடுத்து இலங்கை அரசியல் வரலாற்றில் இதுவரை காலத்திலும் பெறாத ஆசனங்களை பெற்று 3/2 பெரும்பான்மைக்கு அதிகமாக வெற்றிகளை பெற்ற இந்த அரசாங்கம் தான் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு பாரிய இடியை அள்ளி போட்டது. எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். இருந்தாலும் இவ்வாறான சந்தர்ப்பங்களை ஞாபகப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. மன்னர் காலத்திலிருந்து வெள்ளக்காரண்ட காலத்திலிருந்து எங்களுடைய சமூகத்துக்கு கிடைச்ச உரிமை பங்குகள்ல இருந்து இந்த அரசாங்கம் திட்டமிடல்கள்ல ஒன்றாகத்தான் இந்த அமைச்சு பதவி எங்களுக்கு தராம விட்டது. இவ்வாறு இந்த அமைச்சு பதவியை எங்களுக்கு தராம விடுகின்ற போது முதல்ல இந்த விஷயத்தை பகிரங்கமா எதிர்க்கக்கூடிய விஷயமா இடம்பெற்றது எதிர்கட்சிகள் தான். ஆளுங்கட்சியில் அது சம்பந்தமா பேசுறதுக்கு இது வரைக்கும் யாருக்கும் ஒரு உணர்வும் இல்லை. கேட்டா அது தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஆனா எதிர்கட்சிகளும் அந்தந்த மாலிமா கட்சிக்கு வேலை செஞ்ச எங்களுடைய சமூகம் கிட்டத்தட்ட 180% வாக்காளர்கள் அந்த கட்சிக்கு வாக்களிச்சாங்க. இன்றைக்கு 180% மக்கள் அதுக்கு எதிர்ப்பு அளிக்கிறதுக்கு ஒரே காரணம்